துக்ளக் வம்சம் கிபி 1320 1414 தில்லி சுல்தானியத்தின் மூன்றாவது வம்சமாகும். கியாசுதீன் துக்ளக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த வம்சம் தில்லி சுல்தானிய வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சங்களில் ஒன்றாகும். இந்த வம்சத்தின் முக்கிய அரசர்கள் பற்றிய குறிப்புகள் இதோ. கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் 1320 முதல் 1325 வரை தோற்றுவித்தவர். காஜி மாலிக் என்று அழைக்கப்பட்ட இவர் குஸ்ரு கான் என்பவரை வீழ்த்தி துக்ளக் வம்சத்தை நிறுவினார். துக்லகாபாத். தில்லிக்கு அருகில் துக்லகாபாத் என்ற வலிமையான கோட்டை நகரத்தை உருவாக்கினார். நிர்வாகம். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டினார். அஞ்சல் முறையை சீரமைத்தார். 2. முகமது பின் துக்ளக் 1325 1351. இவர் துக்ளக் வம்சத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் அறிவார்ந்த அரசராக கருதப்படுகிறார். தலைநகர் மாற்றம். தில்லியிலிருந்து தலைநகரை தக்காணத்தில் உள்ள தேவகிரிக்கு தௌலதாபாத்க்கு மாற்றினார். இதனால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகினர். மீண்டும் தலைநகரை தில்லிக்கு மாற்றினார். அடையாள நாணய முறை. செம்பு மற்றும் பித்தளை நாணயங்களை தங்க வெள்ளி நாணயங்களுக்கு இணையாக அறிமுகப்படுத்தினார். இது கள்ள நாணயங்கள் பெருக காரணமாகி தோல்வியில் முடிந்தது. வேளாண்மை. திவானி கோஹி என்ற தனி விவசாய துறையை உருவாக்கினார். விவசாயிகளுக்கு தக்காவி என்ற கடன்களை வழங்கினார். பயணி. இவரது காலத்தில் மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதூதா இந்தியாவிற்கு வருகை தந்தார். 3. பிரோஸ் ஷா துக்ளக் கிபி 1351 1388. முகமது பின் துக்ளக்கிற்கு பிறகு அவரது உறவினரான பிரோஸ் ஷா துக்ளக் அரியணை ஏறினார். மனிதாபிமானச் செயல்கள். இவர் சித்திரவதை முறைகளை ஒழித்தார். திவானி கைரத் என்ற அறப்பணித்துறையை உருவாக்கி ஏழைகளுக்கு உதவினார். நீர்ப்பாசனம். விவசாயத்தை மேம்படுத்த யமுனை மற்றும் சட்லஜ் ஆறுகளில் இருந்து பல நீண்ட கால்வாய்களை வெட்டினார். 1200 புதிய பழத்தோட்டங்களை உருவாக்கினார். புதிய நகரங்கள். ஹிசார், ஃபிரோசாபாத், ஜான்பூர் மற்றும் ஃபதேஹாபாத் போன்ற பல புதிய நகரங்களை நிறுவினார். அடிமைகள். திவானி பந்தகன் என்ற தனித்துறையை உருவாக்கி சுமார் 1.8 லட்சம் அடிமைகளை பராமரித்தார். வம்சத்தின் வீழ்ச்சி. ஃபிரோஸ் ஷா துக்ளக்கிற்கு பின் வந்த அரசர்கள் வலிமையற்றவர்களாக இருந்தனர். கிபி 1398 சமர்கண்ட் அரசர் தைமூர் தில்லியின் மீது படையெடுத்தது துக்ளக் வம்சத்திற்கு பெரும் அடியாக அமைந்தது. இறுதியில் 1414 சையது வம்சம் தோன்றுவதோடு துக்ளக் வம்சம் முடிவுக்கு வந்தது. துக்ளக் வம்சம் கிபி 1320 1414 தில்லி சுல்தானியத்தின் மூன்றாவது வம்சமாகும். கியாசுதீன் துக்ளக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த வம்சம் தில்லி சுல்தானிய வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சங்களில் ஒன்றாகும்.